Hello all, welcome to TNPSC Knowledge Point. பாலிட்டியோட 6th ஸ்டாண்டர்ட் புக் வைஸ் டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மோர் ஆர்லெஸ் லாஸ்ட் வீடியோஸில் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்னையோட நம்ம 6th டேர்ம் 3யும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ம் 1ல் 2 லெசன், டேர்ம் 2ல் 2 லெசன், சேம் டேர்ம் 3ல் 3 லெசன்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டானது ஃபஸ்ட்டு 6 லெசன்ஸ் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். பட் பாலிட்டி பொறுத்த மட்டும் நம்ம கண்டிப்பாக சிலபஸ் வைஸ் மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு எந்த டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ தட் பாலிட்டி மட்டும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம சாலை பாதுகாப்பை பற்றி பார்க்கலாம். சாலை பாதுகாப்புன்ற டேர்மில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒன்ஸ் லெசனில் கொடுக்கறதுனால நம்ம ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாலை பாதுகாப்புக்கனோட ஏன் சாலை பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்ற முக்கியத்துவம், அண்ட் சாலையில் நிறைய குறியீடுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எது எதுக்கு பயன்படுது அப்படின்றத பற்றியும், சாலை பாதுகாப்பை நம்ம அதை பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம உயிர்களை பாதுகாக்க முடியும். அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம ரீட் அவுட் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக எங்கே, எப்படி, ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்கான சட்டங்களை தான் என்னவாகவே சொல்கிறோன்னா இந்த சாலை பாதுகாப்பு அப்படின்னே சொல்கிறோம். முக்கியமாக அந்த சாலை பாதுகாப்பு கல்வி அப்படின்றது குழந்தைகளுக்கும் இப்போ வளர்ந்து வர இளைஞர்களுக்கும் இருந்துச்சு, அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும். இந்த விதிகள்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால தான் ஒரு டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் பயணிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை பாதசாரிகளாக இருக்கட்டும், இல்லை சைக்கிள்ஸ் டிரைவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பொறுப்போடு செயல்பட முடியும். இல்லை எதுக்கு சட்டம் இருக்குன்னே தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா இது எதுவுமே யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் ப்ராப்பரான ரூல்ஸ் இருக்காது. ஸோ ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ் இருக்காது. ஸோ தட் லைக் இதில் முக்கியமாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இதை பற்றிய நாலேஜ் வேணும். ஏன்னா பேரண்ட் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் பார்த்துக்கிறாங்க. அப்படி இந்த சென்ஸ் அவங்கள ஒரு வெளியே அவங்க தனியாக வெளியே போக ரெடி அப்படின்னாலே, இப்போ ரெடி ஆகுறாங்க அப்படின்னாலே தே ஹாவ் டு நோ அபவுட் தி ரூல்ஸ். அந்த சாலை பற்றிய ரூல்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அண்ட் இதில் குறியீடுகள் நம்ம சொன்ன மாதிரி 3 டைப் ஆஃப் குறியீடுகள் இருக்குது. கட்டாய குறியீடு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணணும். ஒன்று அது செய்யக்கூடியதாக இருக்கும், அப்படி இல்லைனா செய்யக்கூடாததாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு ஒன்று இருக்கும், அப்படி இல்லைனா இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அதுதான் கட்டாய குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் கீழே சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்லக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன, ஒரு வழிப்பாதை இருந்துச்சுன்னா என்ன சிம்பிள் போட்டிருக்கோம், வலப்பக்கம் திரும்பக்கூடாது, இடப்பக்கம் திரும்பக்கூடாது, இல்லை யூ டர்ன் எடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன சிம்பிள்ஸ் அப்படின்றத ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. எச்சரிக்கை குறியீடு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது இப்படி இந்த டைம் இந்த இடத்துல இப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலான்றது தான் எச்சரிக்கை குறியீடு. லைக் இங்கே குட்டியான ஒரு பாலம் இருக்கலாம், இல்லை சாலையோட அமைப்பு அப்படி இருக்கலாம், பள்ளி பகுதின்னா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணியும் கூட போய்க்கலாம். இந்த மாதிரியான இந்த இடத்துல இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் எச்சரிக்கை. அறிவுறுத்தும் குறியீடுனா நமக்கு அது தேவையாக இருக்கும், அது நம்ம இனிமேல் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான சைன்ஸாக தான் இதில் கொடுத்துருப்பாங்க. லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் வரப்போகிறதோ, ஹோட்டல்ஸ் இருக்கிறதோ, இந்த மாதிரியான இது இருக்கும். அண்ட் ப்ளூ கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக நமக்கு கொடுக்குறது, லைக் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றது. இதுவே ரெட் கலர் ரவுண்ட் ஷேப்பாக இருந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற நெகட்டிவ் சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நெகட்டிவ் சைட் ஆஃப் நமக்கு கொடுக்குற அறிவுரை தான் ரெட் கலரில் இருக்கும். அண்ட் இது நம்ம தெரியும், ஒரு ரோடு நம்ம போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த சிக்னல் லைனை பக்கம் இந்த கலர்ஸை பார்க்காம நம்ம கிராஸே பண்ண முடியாது. ஸோ சிவப்பு, மஞ்சள், பச்சை. ஸோ இதுதான் இது எதுக்காக அப்படின்னா, சிவப்புன்றது நிற்கிறதுக்காக வெயிட் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ரெட் கலரை பார்த்தோம் அப்படின்னா அப்படின்றது தான். அண்ட் க்ரீன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ண முடியும். அண்ட் இது சப்போஸ் ரெட் உங்களுக்கு காட்டிடுச்சு, ஆனால் வேறு எதுவும் நீங்கள் இடப்பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு அங்கே பிளாக்கிங் சைன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இடது பக்கமாக போகலாம். அப்படி நம்ம போகும்போதுமே இடையில இருக்க பாதசாரிகள்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் அப்படின்றது அந்த ஸ்டாப் லைன்னு ஒன்று இருக்கும். அந்த லைனை வந்து நம்ம மஞ்சள்னு இருக்கிறதே நம்ம கவனிக்கிறது தான். அங்கே வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டாப் மஞ்சள் கலர் இருக்குது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். சப்போஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஆக்சிடெண்ட் இருக்கிறதுக்கு இல்லை பிளாக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா நம்ம அந்த லைனை கிராஸ் பண்ணி போய்க்கலாம். லைக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம போய்க்கலான்றது தான் வந்து எல்லோ கலர். பட் எல்லோ சைன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும், ஸ்லோ பண்ணிக்கணும் நம்மளோட ப்ராசஸ் அப்படின்றது. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ரெட் வரப்போகுது அப்படின்றதுக்கான சைன் தான். நெக்ஸ்ட் க்ரீன் இருக்குது. க்ரீன்னா தெரியும், லைக் நம்ம வந்து நார்மலாக நம்மளுடைய ரொட்டீன் நம்மளோட வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம மூவ் ஆகிட்டு போகலாம் அப்படின்றது தான் வந்து க்ரீன் கொடுக்கறது. அண்ட் இதுலேயுமே நீங்கள் டேர்ன் ஆகிறதோ இல்லை வலை பக்கமோ இடது பக்கமோ போகிறதோ வந்து செக் பண்ணிவிட்டு, பாதசாரிகள்லாம் வழியில் கிராஸ் ஆவாங்க இல்லையா, அவங்கள செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து போய்க்கணும் அப்படின்றது தான். அதுலேயே வந்து நமக்கு ஆரோ மார்க்ஸும் காட்டும். ஸோ அந்த ஆரோ மார்க்ஸ் எங்கே இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம போய்க்கணும். அடுத்தது நம்ம வந்து சாலைகளை கடக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வேறு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. குழந்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாலையில் வந்து அவங்க குறுக்கில் ஓடலாம் செய்வாங்க சம்டைம்ஸ். ஸோ அவங்கள வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். பாதசாரிகள் அந்த கடக்கும் இடம் அப்படின்றது 1934 பிரிட்டனில் சாலைகள் வந்து புள்ளிகளால் இருக்க மாதிரி ஒரு கோடு இடையில கிராஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோடே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது பிரிட்டனில் தான் 1934. அது இல்லாமல் ஃபெரிஷா வைக்கன் அப்படின்ற ஒளிக்கம்பம், அதாவது குச்சி மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே வந்து லைட்ஸ் இருக்கும், அதுதான் அந்த இதுக்கு பேர். இதையுமே வந்து பிரிட்டனில் தான் வந்திருக்கும். ஹொரி ஃபெலிஷா அப்படின்றவங்க பேரில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் அதே தான் இருக்கும். அடுத்து ஜீப்ரா கிராசிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இடையில வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னால லைன்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் தான் வந்து நம்ம கிராஸ் ஆகுறவங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜீப்ரா கிராசிங் வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா தான் இந்த ஜீப்ரா கிராசிங் மெத்தடே வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்றது தான். ஸோ இந்த டேர்ம் வந்து இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போஸ் கேட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்குற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம். மற்ற எல்லா விஷயங்களுமே இதில் கொடுத்துருக்குறது நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்பீட் 2x போட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன மாதிரியான குறியீடுகள் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா ஜீப்ரா கிராசிங். ஸோ அதில் அந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது. போல் இந்த மாதிரி குறியீடுகள் தான் வந்து அந்த சாலைக்கு ஒரு மொழி மாதிரி, அதாவது கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த குறியீடு இருந்துச்சுன்னா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய்க்கிறோம். அதுதான் வந்து அங்கே வந்து கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மாகவே இருக்குது அப்படின்றது தான். இந்த யாராக இருந்தாலும் அது 2 வீலர்ஸ் ட்ரைவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் இல்லை 4 வீலர்ஸ் ட்ரைவ் பண்ணுறவங்க இல்லை இடையில கிராஸ் ஆகி போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த குறியீடுகள்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுபோல் நடைபாதை இருக்கும், பார்த்துருப்போம் நம்ம சைட் வாக்ஸை. அது வந்து நம்ம மேக்ஸிமம் அதுதான் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதில் என்ன ஃபாலோ எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பக்கத்துலேயுமே பெரும்பாலும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம 2 பக்கத்தில் அந்த சைட் வாக்ஸ் இருக்க இடத்துல எங்கே வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆப்போசிட்டில் வெஹிக்கல்ஸ் வர மாதிரி நம்ம வலது பக்க ஓரத்தில் தான் நடக்கணும். ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நடந்து போனோம்னா நமக்கு பின்னாடி வர வெஹிக்கல்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைட் தான் எப்பவுமே வந்து நடந்து போகணும். பின்னாடி வெஹிக்கல்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி இருக்கணும். ஜீப்ரா கிராசிங் இது இல்லாமல் நமக்கு வந்து பாதசாரிகளுக்குன்னு மேம்பாலங்கள், சுரங்க வழி இது எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக தான் கிராஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அதுபோல் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளார இருக்க குழந்தைங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்டுக்கு கூட இந்த மாதிரி அதிகமாக வெஹிக்கல்ஸ் வர ரோட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க கூட வரணும். அண்ட் நைட் டைமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரெஸ் கலர்ஸ், ஏன்னா டார்க் கலர்ஸாகவே இருந்துச்சு அப்படின்னா தெரியாது இல்லையா. ஸோ அதனால் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா ஓடி போயிட்டு கிராஸ் பண்ணக்கூடாது. ஏதோ வெஹிக்கிள் வந்து அங்கே ஸ்டாப் ஆகி இருக்குன்னா அதுலேருந்து மறைஞ்சி வந்த மாதிரி போனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கிராஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் தடுப்பு சுவர் மாதிரி வச்சுருக்க இடத்துலேருந்து தாண்டிலாம் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம சேஃபாக இருந்தால் தான், ஏன்னா இது வந்து ஒரு உயிர் ரிலேட்டட் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லெத்தாஜிக்காக எடுத்துக்காமல் சேஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அண்ட் சைக்கிள் மிதிவண்டிக்குன்னே
ஸோ அவங்களுக்குன்னே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த சைக்கிள்ஸில் சில விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது உதிரிப்பாகம்னு சொல்கிற அந்த பெல்லாக இருக்கட்டும், இல்லை பிரேக்கு, கண்ணாடி, இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்க பார்ட்ஸாக வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இதில் வந்து இடப்பக்க ஓரத்தில், ஐ மீன் சாலை ஓரத்தில் வண்டி எல்லாமே வந்து இடதுபுறமாக போகும், நடந்து போகிறவங்க தான் வலதுபுறமாக போவாங்க. ஸோ இந்த போக்குவரத்து நெரிசல்லாம் அதிகமாக இருக்கிறதுல, ஏன்னா அங்கே நிறைய வந்து இப்போ வெஹிக்கல்ஸ் எல்லாமே அதிகமாக டூ வீலர்ஸ்ன்றது சைக்கிள் தாண்டி மோட்டர்ஸ் இருக்க மாதிரி இருந்தது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நிறுத்தத்துக்கு முன்னாடியோ இல்லை திரும்புறதுக்கு முன்னாடியோ சைன்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வண்டிலாம் இருந்துச்சுன்னா அதில் நம்ம இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் சைக்கிள்ஸில் நம்ம அந்த சைன்ஸை தான் சொல்ல முடியும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, இந்த சாகச வேலையெல்லாம், அது சைக்கிளாக இருக்கட்டும் இல்லை வண்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. டூ வீலர்ஸாக இருக்கட்டும். அதிகமான சுமை இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. வேகமாக போகிற வண்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு டோப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. பள்ளி வாகனத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து முன்கூட்டியே எழுந்து கிளம்பி போகணும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ஸில் இருந்ததாக இருக்கும். இப்போ ஸ்கூல்லாம் போயிட்டு கிளம்புறோம் அப்படின்னா லைனில் நின்று தான் பஸ் ஏறுற மாதிரி. ஸோ இதெல்லாம் ரூல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றது ஜஸ்ட் நம்ம சும்மா ரீட் அவுட் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் உள்ளே போனால் அங்கே இருக்கிற ஸ்ட்ரிப்பை வந்து பிடிமானம் எல்லாமே பிரிச்சுக்கணும். எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்களோ அங்கே மட்டும்தான் இறங்கணும். பஸ் வந்து ஃபுல்லாக நின்ற பிறகு தான் இறங்கணும். இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொன்னதாக தான் இருக்கும். இருந்தாலும் லெசனில் இருக்குது அப்படின்றனால நம்ம ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணி திரும்ப ஒரு டைம் இதெல்லாம் தான் நம்ம செய்கிறோமா அப்படின்றத செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், ரன்னிங்கில் போயிட்டு ஏறக்கூடாது, படியில் நின்று போகக்கூடாது. அதில் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அண்ட் ட்ரைவ் பண்ணுறவங்கள வந்து அவங்களுடைய டைரக்ஷனை மாற்றுற மாதிரி நம்ம விசில் சவுண்ட்ஸோ இல்லை வேறு மாதிரியான மற்ற சைன்ஸ் எதுவுமே வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம கூடாத விஷயங்களாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஒரு டூ வீலரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஃப்ரண்ட்டில் ட்ரைவ் பண்ணுறவங்க ஆர் பேக்கில் உட்காந்துட்டு போகிறவங்க யாராக இருந்தாலுமே வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும். அவங்கக்கிட்ட ட்ரைவ் பண்ணுறவங்கள்ட்ட பேசிகிட்டே போகக்கூடாது. 12 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களா இருந்தால் அவங்கள ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டு, ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு சரியாக தெரியாது, அப்போ அவங்கள வந்து பேக் சைடில் இருக்கணும். அதுதான். அண்ட் இந்த மாதிரி ரோட்ஸ் மாதிரி இருக்க செஷனில் போயிட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா விளையாடுறதுக்குன்னு தனியாக பார்க்ஸோ மற்ற இடங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த குடியிருப்பு பகுதிகள், பள்ளி இந்த இடத்துலலாம் வந்து வாகனத்தை எம்டியாக இருக்க வாகனத்தை சுற்றி கிராஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது. ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சது தான். சும்மா நம்ம என்னென்ன இதில் புக்கில் இருக்குது அப்படின்றத மேலோட்டமாக பார்த்துக்கலாம். என்ன இதோட முக்கியத்துவம் என்ன தான் வந்து ரூல்ஸுன்னு சொல்கிறோம், சாலை விதிகள்னால் எதுக்காக இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்புறம் என்ன கல்வி வந்து இந்த சாலை விதமாக என்ன கல்விகளை வந்து கொடுக்கலாம், யாருக்கு வந்து இந்த சாலை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். குறியீடுகள் 3 டைப்பாக இருக்குது. கட்டாய குறியீடுகள்னால் என்னது, எச்சரிக்கை குறியீடுனால் என்னது, அறிவுறுத்தும் குறியீடுனால் என்ன அப்படின்ற அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அண்ட் இதிலே கலர்ஸ், ப்ளூ கலர்ஸில் இருந்துச்சுன்னா என்னது, ரெட் கலரில் இருந்ததுன்னா என்னது, இதெல்லாம் பார்த்தோம். ஒரு சாலை விதிகளை பொறுத்த மட்டும் இந்த 3 கலர் தான். சிவப்பு, மஞ்சள், பச்சை. அதோடைய வேலைகள் என்னென்ன, பர்பஸ் ஒன்று இருந்தால் என்ன நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் என்னென்னலாம் செய்யலாம், பாதசாரிகள்லாம் அந்த கிராஸில் நடந்து போகிறவங்க அவங்களும் என்னென்னலாம் செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இது எப்போலேருந்து கொண்டு வரப்பட்டது, யாருக்கு எதனால் இந்த பேர் வச்சாங்க, எந்த நாட்டில் இந்த மாதிரியான சாலைகள் அமைப்பு வந்து அதிகமாக வந்துச்சு, ஜீப்ரா கிராசிங்னால் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். குறியீடுகள், அடையாளம் இதெல்லாம் ஏன் பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் ஏன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், அந்த ஜீப்ரா கிராசிங்னால் என்னது, ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இதில் பார்த்துருக்கோம். இது திரும்ப நம்ம படிக்கணுன்ற மாதிரி இருக்காது, கொஷின்ஸாக பார்க்கணுன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதே நமக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். ஸோ தட்ஸ் இட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது தான். அண்ட் முக்கியமாக சைக்கிள்ஸில் போகும்போது அதில் பர்டிகுலராக என்ன செய்யணும் செய்யக்கூடாது, என்னெல்லாம் நம்ம சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணி நம்மளோட சேஃப்டிக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த லெசனில் இருக்குது. அண்ட்
நெக்ஸ்ட் ஏதாவது என்ன பள்ளிகளுக்கு கிளம்பும்போது ஸ்கூலுக்கு முன்னாடியே நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும், அதெல்லாம் இருந்தது. எஸ், அவ்வளோதான். ஹேவ் கம்ப்ளீட்டட். ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து 6th ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாக கொடுக்கணுன்றதுனால தான் இந்த லெசன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஐ திங்க் நாலேஜபிளாக ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், எதையும் மிஸ் அவுட் பண்ண வேணான்றதுனால கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தெரிஞ்ச விஷயமா இருக்குது அப்படின்னா 2x ஸ்பீடில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.